ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேலி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேலி சேனலில் நம்ம திண்டுக்கல் டு பழனி போகக்கூடிய மெயின் பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்தில், இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் எஸ்எஸ்எம் காலேஜுக்கு பக்கத்தில் ஒரு 3.5 ஏக்கரில் ஒரு 50 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வீட்டோட ஒரு விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் எல்லா ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் எஸ்எஸ்எம் காலேஜுக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெட்டியார் சத்திரத்தில் இருந்தும் டைரெக்டாக வரக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோட்டு மேலே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு 2 சைடு வந்து ரோடு ஆக்சஸ் இருக்குது. எஸ்எஸ்எம் காலேஜ் வழியாகவும் வர முடியும். அதே போல் வந்து ரெட்டியார் சத்திரத்தில் இருந்து பக்கத்து ஊர்களுக்கு போகக்கூடிய பஸ் ரூட் வழியாகவும் டைரெக்டாக இந்த இடத்த வந்து ரீச் ஆகிட முடியும். இதில் வந்து ஒரு 50 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பெரிய வீடுமே வந்து கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருக்கு, மாட்டு பண்ணை கிடச்சிருக்கு. பக்கத்தில் வந்து ஸ்டோரேஜ் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க பண்ணையாட்கள் தங்குறதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக நமக்கு ஒரு வீடுமே வந்து கிடச்சிருக்கு. இந்த தோட்டத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக 1,30,00,000 ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை ஓரளவுக்கு அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு அவசர விற்பனையின் காரணமாக தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 2 சைடு வந்து ரோடு ஆக்சஸ் இருக்குது. இப்போ நம்ம பேக் சைடில் இருந்து பொது பாதை இந்த வழியாக வந்து டேரெக்டாக அந்த தோட்டத்துக்கு வந்து நம்ம வந்து வர முடியும். அதே போல் வந்து தோட்டத்துக்கு அந்த சைடு வந்து ஒரு 21 அடி பாதை வந்து செப்பரேட்டாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு, தனிப்பாதை. அது வழியாகவும் டேரெக்டாக நம்ம இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆக முடியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் வந்து அந்த வீடு. வீட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் காம்பவுண்ட் வால் கொடுத்து கார் பார்க்கிங்லேருந்து பைக் பார்க்கிங் வரைக்கும் சூப்பராகவே ரெடி பண்ணி தரமாக வந்து வீடு வந்து கட்டியிருக்காங்க. 3 வருஷத்து பில்டிங் தாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். நிறைய பேர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு தோட்டம் வாங்கி போட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு அப்பப்போ வந்து நம்ம தோட்டத்தை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும், அதே போல் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நம்ம ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம். இந்த தோட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சைடுமே வந்து பஸ் ரோடு ஃபேஸிங்கில் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இப்போ நம்மளோட இடத்துல இருந்து எஸ்எஸ்எம் காலேஜுக்கு பக்கத்தில் ஊருக்குள்ளே வரக்கூடிய மெயின் பஸ் ரோட்டுக்கு பக்கத்துலேயும் நியர்பையாக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா ஆரம்பத்தில், இதுக்கு பேக் சைடு வந்து ரெட்டியார் சேத்திரத்துலேருந்தும் டைரெக்டாக உள்ளே வரக்கூடிய மெயின் பஸ் ரோடு வந்து இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தில் வந்து ஒரு 30 to 50 தென்னை மரங்கள் வந்து இருக்குது. இதில் எல்லா மரங்களுமே வந்து நல்ல காப்பில் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இடத்தோட மண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல செம்மண் பூமி. சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தென்னந்தோப்புகள் மட்டும்தான் இந்த ஏரியாவில் வந்து அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து ஒரு அவசர விற்பனையின் காரணமாக நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், அதாவது மாட்டு கொட்டகை, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பண்ணையாட்கள் தங்குறதுக்கு தகுந்த மணிக்கும் சின்னதாக நமக்கு ஒரு வீடுமே வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் கேணியை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய கேணிங்க. இதோட டெப்த்துன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 90 அடிக்கு குறையாமல் டெப்த் இருக்குது. சுற்றிலும் கல் எல்லாமே வச்சு வந்து கட்டியிருக்காங்க. இந்த இடம் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பையனுக்காக தான் வாங்கியிருந்தாங்க. அவர் வந்து தவறிட்டார். ஸோ இந்த இடத்த கொடுத்துட்டு நம்ம வேறு ஒரு இடத்துக்கு வந்து மூவ் ஆயிடலாம் அப்படிங்கிற ரீசனால தான் இந்த தோட்டத்தை வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கிணத்தை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய மோட்டார் ரூம் தான். இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி எதையுமே வந்து உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை. இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணுகள் மட்டும் வச்சு உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். இதில் வந்து பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், A to Z வந்து இதில் ஆல்ரெடி வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எஸ்எஸ்எம் காலேஜை ஒட்டி ஊருக்குள்ளே வரக்கூடிய மெயின் பஸ் ரோட்டுக்கும் பக்கத்தில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஜங்ஷன் 4 ரோடு வந்து வரும். அதிகபட்சம் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் ரீச் ஆகிடலாம். அதே போல் வந்து ரெட்டியார் சத்திரத்துலேருந்து வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜங்ஷன் 4 ரோட்டை தாண்டி வந்து போகும். ஸோ 2 சைடுமே வந்து பஸ் ரோடு ஃபேஸிங்கில் ரொம்ப நியர்பையாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தென்னை வரப்பு தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த பக்கத்து வந்து சைடில் மரங்கள் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பெரிய மரம், இது வரைக்கும் அப்படியே நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் கிடச்சிருங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல தோட்டங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ரேர். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான டாக்குமெண்ட்லேருந்து
எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, இது வரைக்கும் தான் நமக்கு வந்து ஒளி இங்கேருந்து இந்த வரப்புலேருந்து அப்படியே கடைசி வரைக்கும் வரும். நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இந்த இடத்துக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு வந்து 2 சைடு ரோடு ஆக்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இது வந்து 21 அடி பாதை. அந்த எஸ்எஸ்எம் காலேஜை தாண்டி மெயின் பஸ் வர ரோட்லேருந்து ஜங்ஷன் 4 ரோட்டுக்கு நியர்பையாகவே நமக்கு வந்து கிடச்சிரும். அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இதாங்க நான் சொன்ன இடம், அதாவது மெயின் பஸ் ரோடு. இந்த பஸ் ரோடு ஃபேஸிங்கில் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இங்கேருந்து 21 அடி பாதை வந்து செப்பரேட்டாக கிடச்சிருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து வெளியே போட்டுவிட்டு டைரெக்டாக ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும், ஏன்னா தனி பாதை. ஃபைனலாக இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.